சார், அந்த அம்மா அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்கீங்களா? என்ன தம்பி சொல்கிற? தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் திடீர்னு அம்மா அட்ரஸ்னால் எந்த அம்மா அட்ரஸ்ப்பா கொடுக்கறது? சார், அன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, நான் பீர் பாட்டில் வாங்கிட்டு போகும்போது அது கீழே விழுந்து உடஞ்சி அது அந்த அம்மா தலையில் பட்டு அவங்க கொண்ட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அலற மாதிரி சப்புன்னு ஒரு அறை அறிஞ்சாங்களே, அந்த அம்மா. அவங்களா? அது எப்படி மறக்க முடியும்? அடி சாதாரண அடியாக வாங்கினீங்க? அந்த அம்மா அட்ரஸ் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை, அவங்க வீட்டுக்கு நிறுத்துப்பா. எதுக்கு அவங்க வீட்டுக்காரை பற்றி பேசுகிறேன்? அவங்க வீட்டுக்காரை பற்றியெல்லாம் பேசாத, போ போ. அம்மா, நான் என்ன சொல்லிட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அந்த அம்மா யார், அவங்க வீட்டுக்கார் யாருன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. யாராலையுமே என்னை திருத்தவே முடியாது. அந்த அம்மா கொடுத்த ஒரு அடினால் திருந்திட்டேன். அதுதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ, அதுதான் விஷயமா? சப்ப மேட்ரு. சரி, அந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ப்பா. தேங்க்ஸ் அல்ல தானே. அந்த அம்மா அட்ரஸ் தரேன், வாங்கிக்கோ. பி, இங்கேருந்து நேராக போ. அங்கே ரோஹிணி தேட்டர் இருக்கும். அது பக்கத்துலேயே ரோஹிணி தெரு. 7 நம்பர் வீட்டில் தான் அந்த அம்மா இருக்காங்க. போய் தேங்க்ஸ் சொல்லிக்கோ. என்று குருவாயிரப்பா. டீ கடைக்காரனா, சீக்கிரம் என்ன ஹோட்டல் ஓனராக மாற்று குருவாயிரப்பா. ஓ, ரோகிணி ஸ்ட்ரீட் இது தானே? ரோகிணி ஸ்ட்ரீட் இது தான். ஆனால் ஹலோ, ரோகிணி ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. நல்லாவே கிடைக்கிறீங்க. நம்பர் 7 எங்கே இருக்குது? 6க்கு பின்னால் வரும், இல்லாட்டி 8க்கு முன்னால் வரும். இங்கே இவ்வளோ சூப்பராக கிடைக்கிறீங்க. போன ஜென்மத்தில் வேறு லெவலில் இருந்திருப்பீங்க போல். கையை கொடுங்க. நாடி சோசியர் கூட இதைத்தான் சொன்னார், போன ஜென்மத்தில் நீ சூப்பராக இருந்திருப்பேன்னு. கடைக்கு வந்து என்ன வாங்க போகிறீங்க? என்ன வேணும்? முட்டை சிமெண்ட் கொடுங்க. கொஞ்சம் ஜல்லி தரட்டுமா? வீடு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அம்மா, இப்போ சொன்னீங்களே இதுக்கு பேர் நக்கலுங்க? இல்லைங்க, இது கோயம்புத்தூர் லல்லு. எல்லாம் ஒன்று தானுங்க. ஏங்க, டீ கடைக்கு வந்துட்டு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த லொல்லு பண்ணிகிட்டு இருந்தா சரி. அப்போ காஃபியும் டீயும் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்தா சுடுதண்ணியை கொடுத்துடாதீங்க. அப்பா, நீ 7 நம்பர் தேடி தானே வந்திருக்க. அங்கே பாரு, ஒரு அம்மா நடந்து போகிறாங்கல்ல, அதுதான். நீ போய் என்ன பண்ணு, உங்கள் வீட்டுக்கார சௌக்கியமான ஒரு வார்த்தை கேளு. அந்த அம்மா போதும் போதும் ஒன்று நல்லா கவனிப்பாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. யாரப்பா நீ? யாருங்கிறது இருக்கட்டும்ப்பா. சரி, உங்கள் வீட்டுக்கார சௌக்கியமா அம்மா? உங்கள் வீட்டுக்காரர் சௌக்கியமானு கேட்டேன். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை பற்றி கேட்டேன். அந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? அம்மாவோட வீட்டுக்காரு அந்த காலத்தில் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்திருக்காரு. அது பிடிக்காம அந்த அம்மா அவரை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு அவர் மேலே இருக்கிற கோபம் குறையவே இல்லை. பற்றி பேச ஆரம்பித்தாலே போதும், வல்லு வல்லுன்னு விழ ஆரம்பிச்சிருவாங்க.